புலிகளின் 26 கப்பல்களில் 12 மட்டுமே அளிக்கப்பட்டன. இறுதிப் போரின் பின்னர் இரு கப்பல்களின் பெயரை மாற்றி பலர் மலேசியா ஊடாக கனடா சென்றனராம் என்பதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதி மோதலின் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாகவும் செயற்பட்ட கே.பி. தசநாயக்க இணையதளம் ஒன்று அளித்திருக்கிற செவ்வியினை மையப்படுத்தி இந்த செய்தி எழுதப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளிடம் 26 கப்பல்கள் இருந்ததாகவும் ஆனால் இறுதி மோதலில் நிர்மூலமாக்கப்பட்ட 12 கப்பல்கள் தொடர்பிலேயே பேசப்படுவதாக முன்னாள் கடற்படை ஊடக பேச்சாளரும் இறுதி மோதலில் வடக்கு கடற்படை முன்னிலை பாதுகாப்பு வலயத்தின் கட்டளையிடும் தளபதியாகவும் செயற்பட்ட கே.பி. தசநாயக்க இவ்வாறு கூறியிருக்கிறார் என்பதான செய்தியை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இதே நேரத்தில் மேலும் சில தகவல்கள் அவரால் கூறப்பட்டிருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கும்போது புலிகளுடைய 26 கப்பல்களில் 12 மட்டுமே அளிக்கப்பட்டன என்பது அவருடைய கருத்தாக அமைகிறது. அதே நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் 30 வருட மோதல் காலப்பகுதியில் அவர்களிடம் 26 கப்பல்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மோதலின் போது கடற்படையால் இவை அளிக்கப்பட்டன. ஆனால் இறுதி மோதலின் போது 12 கப்பல் நிர்மூலமாக்கப்பட்ட விடயமே எனக்கு இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது. இறுதிப் போரில் இந்திய கடற்படையின் ஆதரவிலேயே 12 கப்பல்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. இறுதி மோதலின் பின்னர் 3 கப்பல்கள் அவர்களிடம் இருந்தன. அவற்றில் 2 கப்பல்களின் பெயர்கள் மாற்றப்பட்டு 3ஆம் நிலை தமிழீழ விடுதலை புலிகளில் பலர் ஒரு தடவையில் 400 பேர்கள் என்ற வகையில் திறந்த விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து 2 கப்பல்கள் மூலம் கனடாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதாக இந்த அதிர்ச்சி தகவலை அவர் இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்.